Hello, welcome to our channel Unnal Mudiyum Nanba by Meera. Today நம்ம பார்க்க போற ரெசிபி நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நெத்திலி குழம்புக்கு தக்காளி ஒரு தக்காளி எடுத்துர்க்கேன், 4 பச்சை மிளகாய், கொஞ்சமா மாங்காய், சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு புளி. இப்போ பாருங்க நம்ம தேங்காய் சொரவி வச்சிருக்கோம், ஒரு அடி அடிச்சிட்டோம். அது கூட புளியும் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணி நல்லா அரைச்சிடலாம். இப்போ தேங்காய், வெங்காயம், புளி இதை மூணையும் போட்டு அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மண் சட்டியில் நெத்திலி வச்சுருக்கேன்ல, அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க கலவையும் போட்டுடலாம். இப்போ அரைச்சி வச்சது கூட கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு மாங்காவை ஆட் பண்ணிடலாம், தக்காளி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம், கருவேப்பிலை தழை, தேவையான அளவு உப்பு, தண்ணி. இதெல்லாம் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கையில் கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கலாம், கெட்டியாக வைக்கணும்னா கெட்டியாக கூட வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் கெட்டியாக தான் வைக்க போகிறோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு சட்டியை தூக்கி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கணும். இப்போ குழம்பு பாருங்கள் நல்லா கொதிக்குது. அடி பிடிக்காமல் இருக்கணும்னா ஒரு தடவை கிளறி விட்டுடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் எண்ணெய் லாஸ்ட்டில் ஊற்றிக்குங்க. நாங்கள் லாஸ்ட்டாக தான் எண்ணெய் ஊற்றுவோம். நெத்திலி கேஸு, ஸோ நிறைய பேருக்கு அது ஒத்துக்காது. ஸோ நம்ம எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு தாளித்து ஊற்றிடலாம் குழம்புல. இப்போ பாருங்கள், அடுப்பில் எண்ணெய் ஊற்றிட்டேன், கடுகு போட்டுடலாம், வெந்தயம் 1 ஸ்பூன். இது நல்லா பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இதில் தாளித்து ஊற்றிடலாம். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. நாகர்கோவில் நெத்திலி மீன் குழம்பு ரெடி, வாங்க சாப்பிட்லாம். நாகர்கோயில் நெத்திலி மீன் குழம்பு ரெடி. இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்பப்போ போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.